இப்போ நம்ம ஜாப்லெஸ் சொசைட்டிக்கு இதுதான் ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜாப்லெஸ் சொசைட்டிக்கு ரீசனாக இதுவும் சம்டைம்ஸ் இம்பேக்ட் பண்ணலாம். இன்னொன்று இருக்குது, சின்ன பெட்டிக்கடை மாதிரி நிறைய காலேஜ் இருக்குது. அது கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல், ஒரு அட்டஸ்டேஷன் கூட இல்லாமல் நிறைய காலேஜ் வச்சுருக்கு. அவன் நிறைய ஆஃபர் கொடுக்கலாம். நாங்கள் இங்கே பிளேஸ்மெண்ட் கொடுக்கோம், அங்கே பிளேஸ்மெண்ட் கொடுக்கோம். நம்ம பசங்களுக்குன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கண்டு அது எனக்கு ஜோலி கிடைக்கும்னு தெரிஞ்சு அப்படி போய் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் they didn't offer the job properly. If they get job and they will pay minimum 5,000 10,000 like that. இப்போ ஒரு இன்ஜினியர் 5 years அவன் படித்து ஃப்ரெஷராக ஐடி போயால் கூட அவனுக்கு கிடைக்கிறது 10,000 rupees. அவனோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாம் 10,000 rupees அவ்வளோ கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து 2 years 3 years 4 years மினிமம் 5 years கழினா மட்டும்தான் அவன் வந்து 40,000 அப்போதைக்கு அவனோட ஏஜ் 28 30 ஆச்சு. ஸோ இந்த புவரான சிஸ்டத்துக்கு காரணம் எஜுகேஷன் சிஸ்டம்னால தான். அது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்கும். பசங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மட்டும் பூஸ்டப் பண்ணி எல்லாரும் ஏப்ளஸ்க்கு ஒருத்தர் படிக்க விட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் லேடிஸ் கோச்சிங் ஸ்கூல் இருந்தால் அவங்களுக்கு எம்ப்ராய்டரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லேடிஸ் இருக்கும், ஃபேஷன் டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லேடிஸ் இருக்கும். இப்போ பாய்ஸ் கிரிக்கெட்டு, பாடி பில்டிங்கு, அப்புறம் ஸ்விம்மிங்கு, செஸ்ஸு, இதெல்லாம் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலேருந்து டெவலப் பண்ணிடுவோம். அப்படி விட்டால் கூட அவனை அந்த ஃபீல்டில் அவன் கான்ஃபிடென்ட்டாக எஜுகேஷன் முடியும் போது அவன் கான்ஃபிடென்ட்டாக வெளியிடுது. அவங்க இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதான். நிச்சயமாக. தேங்க்யூ.